வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025க்கான சனிப்பெயர்ச்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துடலாம். அது என்னென்னா, நம்ம எல்லாருக்கும் மாதம் ஒரு வருமானம் வரும். இந்த வருமானத்தில் ஒரு சின்ன தொகையை ஒதுக்கி வைங்க. ஒதுக்கி வச்சு உங்களோட ஏரியாவில் ஏழ்மையான மக்கள் இருப்பாங்களே, அவங்க யாராவது ஒரு 2 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வரலாம். கடவுளும் உங்களுக்கு துணை இருப்பாருங்க. சரி, இப்போது கன்னி ராசிக்கான சனிப்பெயர்ச்சி 2025க்கான பலன்களை பற்றி பார்ப்போம். கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகிறாருங்க. இது 29 மார்ச் 2025 பயிற்சி ஆகிறார். அப்போது உங்களோட ராசிக்கு சனி 7ஆம் இடத்துக்கு வராருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கண்டக சனி ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போது இந்த கண்டக சனி என்ன செய்வார் அப்படின்னா, பொதுவாக இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அவர் கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். அதாவது என்னென்னா, கணவன் மனைவியை நம்பாத மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். அதே மாதிரி மனைவி கணவனை நம்பாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் ஏற்படுத்துவார். ஸோ இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சின்ன பிரச்சனைகளை உருவாக்குவார். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்கலாம். அதுக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியாமல் சிலர் இன்ட்ரெஸ்ட் கொடுவாங்க. ஒரு சில பேருக்கு பணம் கொடுக்கறது வாங்கிறது, இந்த மாதிரி அவங்க ஒருத்தவங்க ஒரு சில விஷயங்களை மறைச்சி செய்யக்கூடிய விஷயங்கள்னால பொதுவாகவே சில ஃபேமிலியில் பிரச்சனை வரும். இது மாதிரி செய்யக்கூடிய ஃபேமிலியில் இருக்கவங்க செய்கிறவங்க இந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா, இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும்போது கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகள் வரும். நம்ம எப்பயுமே ஓப்பனாக இருந்துட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலையில் காதலை சில பேருக்கு அறிமுகப்படுத்தி அது மூலமாக சில பிரச்சனைகளையும் கொடுப்பார். அதே மாதிரி காதலிக்கிறவங்களுக்கு காதல்னா இருக்கட்டும், காதலியாக இருக்கட்டும், அவங்களோட உண்மை முகத்தை காட்டக்கூடிய சூழ்நிலையும் எதுன்னு வச்சுங்களேன். அப்புறம் ராகுகேது பயிற்சி வருது. அது பார்த்திங்கன்னா மே 18, 2025 ராகுகேது பயிற்சி ஆகிறார். இந்த ராகுகேது பயிற்சி ஆகிறது உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு வராருங்க. இது மாதிரி வரனால உங்களுக்கு இந்த கண்டக சனியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், நிறைய ஆபத்துகள் இதெல்லாம் தடுக்குங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை தான் 1.5 வருஷத்துக்குன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி இந்த வெளிநாடு வாய்ப்புகளுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வெளிநாடு வாய்ப்புகள்லாம் அமையும். ஏன்னா இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வெளிநாடு வெளி மாநிலங்கள்லாம் போகணும். ஏன்னா ஃபேமிலியை விட்டுட்டு நீங்கள் போய் நல்லபடியாக ஒர்க் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி இப்போது உங்களுடைய உடல்நிலைக்கு கொஞ்சம் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க நீங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் உடனே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் ஜூன் 2026 நீங்கள் கண்டிப்பாக இதுக்கான வீடுலாம் கட்டக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டலாம். குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கும் நல்ல குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. இந்த வருஷத்தில் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் நிறைய தடைகள் இருக்க தாங்க செய்யும். ஆனால் இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாகி நெக்ஸ்ட் இயர் 2026 கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிடும். மாணவர்களை பொறுத்தளவுக்கு 18 வயசு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி மாணவிகளாக இருக்கட்டும், இந்த ஏஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்கள் எதிர்பாலினத்தோட ஈர்ப்பு ஏற்படுங்க. அதனால் பெற்றவர்கள் இவங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அவங்க எங்கே போகிறாங்க வராங்க, அவங்களோட நடவடிக்கையை கொஞ்சம் நீங்கள் மானிட்டர் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதே மாதிரி போட்டித் தேர்வுகள் எழுதுறீங்க அப்படின்னா, இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஒரு தேர்வு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாலும், ஒரு அரசாங்கத்தோட வேலைகளாக இருக்கட்டும், அதுக்கான எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், நீங்கள் நல்லபடியாக பாஸ் பண்ணுவீங்க, நல்ல மார்க்கும் எடுப்பீங்க. இந்த வருஷம் கடைசியில் 2025 நவம்பர், டிசம்பர், அதே மாதிரி ஜனவரி 2026 உங்களுக்கு ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குங்க. ஆக மொத்தம் இந்த கன்னிராசிக்கு ரொம்பவே சிறப்பாக தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்ன அப்படின்னா, 9ஆம் இடம், 1ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 9ன்னா என்னங்க, பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 1ஆம் இடங்கிறது உங்களோட ராசியை பார்க்குறாரு. 4ஆம் இடம்ங்கிறது தாயாஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி அது என்ன சொன்னா, வண்டி வாகனம், நீங்கள் இருப்பிடம், இது எல்லாத்தையுமே அது குறிக்கக்கூடியதான். அப்போது பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்ட குறைவுகள் ஏற்படலாம். உங்களுக்கான ஐடென்டிட்டி கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆகலாம். உங்களுக்கு ஒரு அவார்டாக இருக்கட்டும், எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகலாம்.
இதுதானே தவிர்த்து அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஃபாரினில் போய் நல்லபடியாக சம்பாதிக்கிறதுக்கு, வெளிநாடு, வெளி மாநிலங்கள்லாம் போய் சம்பாதிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகளும் உண்டுங்க. அதே மாதிரி ஒரு 50 ஏஜுக்கு மேலே இருக்கவங்க ஒரு சிலருக்கு அந்த அசிடிட்டி பிரச்சனை, வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த வருஷம் ஜூலை டு நவம்பர் 2025 இருக்கட்டும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் ஜூலை டு டிசம்பர் இந்த மாதிரி காலகட்டங்களில் 2026 இருக்கட்டும். ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே நீங்கள் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துங்க. நீங்களாக எந்த ஒரு மெடிசனும் எடுத்து உங்களுக்குள்ளே நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி ராசியை பார்க்குறனால நீங்கள் கொஞ்சம் சோம்பல்தனமாக இருப்பீங்க இந்த மாதிரி காலகட்டத்தில். அது நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சூப்பரான டைம் தான் சொல்லலாம். அதே மாதிரி 4ஆம் இடத்த சனி பார்க்குறாருல, அப்போது நீங்கள் வீடு ஷிஃப்ட் ஆகிறது, வீட்டுக்கான கொஞ்சம் செலவுகள் பண்ணுறது, வண்டிகள்லாம் புதுசாக ஏதாவது வாங்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் செலவுகள்லாம் வரும். வீட்டில் கொஞ்சம் லக்ஸுரியான பொருள்கள்லாம் வாங்குறது, இதுக்கான செலவுகள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டுன்னு சொல்கிறேங்க. அது வந்து எப்போன்னா நீங்கள் வந்து ஜூன் 2026க்கு நீங்கள் அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னப்போனால் கோளறு பதிகம் படிங்க. அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சனி பகவான் கோயிலுக்கு போய் வணங்கிட்டு வாங்க. நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி.